ராமர் கோவில் பிரசாதம் என்ற பெயரில் போலியாக நெய் லட்டு பீடா விற்பனையில் ஈடுபட்ட அமேசான் நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மிக பிரம்மாண்டமாக ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ளது. அதன் கும்பாபிஷேகம் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. அதில் பங்கேற்க நாடு முழுவதிலுமிருந்து முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயிலை நேரில் காணும் ஆர்வத்தில் பக்தர்கள் அயோத்திக்கு படையெடுத்து வருவதைப் போன்றே அந்த கோயில் பெயரில் பல்வேறு விதமான பொருட்களின் விற்பனையும் களை கட்டியிருக்கிறது. இதற்கு ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான அமேசானும் விதிவிலக்கல்ல. அதன் சார்பில் ஸ்ரீராம் மந்திர் அயோத்தியா பிரசாதம் என்ற பெயரில் பல்வேறு வகையான இனிப்புகளை அமேசான் நிறுவனம் விற்பனை செய்வதாக ஒன்றிய அரசுக்கு புகார்கள் சென்றன. அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தவறான கூற்றுடன் இனிப்புகளை விற்பனை செய்ததற்காக இ-காமர்ஸ் நிறுவனமான அமேசானுக்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அமேசான் நிறுவனம் பிரசாதம் என்ற போர்வையில் இனிப்புகளை விற்பனை செய்வதில் ஏமாற்றும் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருவதாக அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு புகார்களளித்தது. அதன் பேரில் மத்திய அரசின் கீழ் உள்ள ஒழுங்குமுறை ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டு அமேசான் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 7 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் அதற்கு தவறினால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 விதிகளின் கீழ் நிறுவனத்திற்கு எதிராக தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. ஸ்ரீராம் மந்திர் அயோத்தி பிரசாத் என்ற பெயரில் அமேசான் இனிப்பு விற்பனை பட்டியலில் நெய் லட்டு, கோயா கோபி லட்டு, ராம் மந்திர் அயோத்தி பிரசாத் தேசி மாட்டுப்பால் பீடா போன்றவை இடம்பெற்றிருந்தது. நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் 2020 படி எந்த ஒரு மின் வணிக நிறுவனமும் எந்த ஒரு நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டிருப்பது நோட்டீஸில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நிறுவனம் அளித்துள்ள நோட்டீஸின் அடிப்படையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமேசான் நிறுவனம் கூறியுள்ளது. சில விற்பனையாளர் மூலம் தவறான தயாரிப்பு உரிமைகோரல்கள் மற்றும் விதிமீறல்களுக்காக அவர்களை விசாரிப்பது தொடர்பாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையத்திடமிருந்து எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. எங்கள் கொள்கைகளின்படி இதுபோன்ற பட்டியல்களுக்கு எதிராக நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்று அமேசான் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ராமர் கோவில் பிரசாதம் என்ற பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட லட்டு, பீடா போன்றவை விற்பனை செய்த விவகாரத்தில் அமேசானுக்கு எதிராக ஒன்றிய அரசு நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம் அந்த நிறுவனத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.